இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் ஒரு எல்லை காவல் தெய்வமா, என்னுடைய குலசாமியா, இந்த நாட்டினுடைய குல தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு மகளா, என் தந்தையினுடைய நோக்கத்தையும் என் தந்தையினுடைய ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வந்து அடித்தட்டு மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அழிச்சிட்டு போகணும். அவர் வந்து அந்த நோக்கத்தை வந்து அவரோட வாழ்க்கையும் ஒரு முழுகால ஒரு கோலா வச்சு வந்துட்டு வாழ்ந்தாரு. அதை நோக்கி அவர் ஏதாவது செய்யணும்னு ரொம்ப முயன்றுதான் முடிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஆனது. ஆனா அப்படி இருந்தாலும் அவரோட உயிரான என்ன அந்த செயலை எடுத்து நிறுத்தி நடத்துறதுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை சப்போர்ட் பண்ணி அந்த கொள்கைகளின்படி நடந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி, அந்த கொள்கைகளை உருவாக்கிய செந்தமிழன் சீமான், என் சித்தப்பா, என்னுடைய சித்தி கைவிழி அவர்கள் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை, ஒரு எத்தனையோ கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாகவும் இருந்திருக்கலாம், நான் இருந்த கட்சிகளும் இருந்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே வரும்போதே நீங்கள் வந்துட்டு போட்டியிடணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்காக, உங்கள் அப்பாவோட அந்த நோக்கத்தை வந்துட்டு நிறைவுபடுத்துறதுக்காக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போகணும், மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உந்துதலாக இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எப்படி ஒரு எல்லை சாமியாக இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி கிருஷ்ணகிரி வந்து ஒரு எல்லை பூமியான ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதமாகவும், கிருஷ்ணகிரி மக்களுக்கு என்னோட உயிரை கொடுத்து நான் ஜெயிச்சு வந்தேன்னா என்னோட உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இங்கு உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று நான் வந்து கிருஷ்ணகிரி மக்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். நிறைய திட்டங்கள் வந்து தீட்டி வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து விவசாயிகள் அதிகம், மலைவாழ் மக்கள் அதிகம், படித்தவர்களும் இருக்கிறாங்க. ஒரு அடித்தட்டு மக்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வந்து இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டு பண்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோட, ஒரு கனவோட வந்துட்டு இந்த இடத்துல என் மக்களிடம் வந்து நான் இன்னைக்கு ஒரு வீரனுடைய பொண்ணா உங்ககிட்ட நான் வந்து நிற்கிறேன். எனக்கு வந்துட்டு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், எனக்கு கை தூக்கி விடணும், எனக்கு உங்க ஓட்டு வந்துட்டு முக்கியம் வேணும். ஏன்னா நான் அப்பதான் உங்களுக்காக நிற்க முடியும். என்னோட வாழ்க்கையை வந்து என் தந்தையின் நோக்கத்துக்காக நான் அர்ப்பணிக்க முடியும். விலகி வந்தது உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பிளஸ்ஸா தாங்க இருக்கும். நானும் தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த கட்சிக்கு வந்து இணைஞ்சிருக்கேன். காலம் தானங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். எல்லாம் அவரவர்களுடைய முயற்சிகளை அவரவர்கள் மாநில செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு இந்த இடம் நேர்மையான ஒரு இடமா பட்டது. சில கொள்கைகள் வந்து முதன்மையான கொள்கைகள் எல்லாமே என் தந்தையின் கொள்கைகளோடு ஒத்து போனது. இந்த இடத்தில் மட்டும்தான் என்னால என்னோட தந்தையோட கனவை நிறைவேற்ற முடியும். அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து. நேர்மைங்கிறது வேற, வெற்றிங்கிறது வேற. இது வந்து உங்களால வெற்றி பெற முடிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி இல்ல, ஒரு மாநில கட்சி இப்ப சின்னத்துக்காக போராடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீங்க எப்படி அதை வந்து வெற்றி கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? கொள்கை பிடிப்பு மட்டும்தான். கொள்கை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க, மக்கள் வந்து எந்த அளவுக்கு புரிதலோட அணுக போறாங்க, யார் வந்தா அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நான் இந்த 20 நாட்கள்ல என் மக்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்லிடுவேன்ற நம்பிக்கையில நான் இருக்கிறேன். வீரப்பனின் மகளா கட்சியின் சீமானின் மகளாக ஓட்டு 2 பேரினுடைய பிளஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகளாகவும், வேலுப்பிள்ளை பிரபாகரன் நான் நினைக்கிறேன். என்னோட அப்பா வீரப்பன், என்னுடைய சித்தப்பா சீமான், இவர்களுடைய பிள்ளையா தான் நான் ஓட்டு கேட்க போறேன். ஏன்னா இப்ப பூசை முனுசாமி வீரப்பன் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி என்னோட வாழ்க்கையில எங்க அப்பா பேசின விஷயம், எனக்குன்னு ஒரு குறிக்கோள், கோட்பாடு, இப்படிதான் மக்களுக்கு நம்ம வாழணும்ன்ற ஒரு விஷயங்கள் இருந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பா பிஜேபி அளிச்சது, அதை நான் ஏற்றுக்கிட்டு செம்மையா செஞ்சு முடிச்சேன். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு எங்க அப்பாவோட கொள்கைக்காக இங்க வரணும்னு நினைச்சேன். நான் கிருஷ்ணகிரிக்கு நீங்க எப்பயாவது தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல முதல் பணி அல்லது முதல் பணி எதுவாக இருக்கு? விவசாயிகள் பக்கம் நிற்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான, ஏன்னா இது ஒரு மாம்பழம்
மல்லிகைப்பூ, தக்காளி இதெல்லாம் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு இடம். அவர்களுக்குரிய நீர்நிலை இங்கே வந்துட்டு படேதால் நீர்நிலை வந்துட்டு கால்வாய் திட்டம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் விரைவில் செயல்படுத்தணும். ஏன்னா வறண்ட பூமியாக மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும், பருவூர் பக்கம் எல்லாம். ஸோ அதை விரைவாக கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். அதே போல் வந்துட்டு அஞ்செட்டி இருக்க அந்த டேம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும். அந்த மக்களுக்கு நீர்நிலைகள் சரிப்படுத்தி, ஏன்னா எங்கள் அப்பா வந்து நீருக்காக போராடிக்கூடிய ஒரு ஆத்மா. ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் எத்தனையோ படித்த இளைஞர்கள் வந்துட்டு சரியான வாய்ப்புகள் இல்லாமல் என்ன செய்யறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான திறமைகளோடு இருப்பாங்க. ஒரு தொழில் முனைவோராக ஆகணுன்ற கனவுகளோட நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்குலாம் ஒரு சிறு ஒரு தொழில் செய்யறதுக்கான லோன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து என்கரேஜ் பண்ணி ட்ரைனிங் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல் வந்து வயதான தாய்மார்கள், தந்தைமார்கள் அவர்களை காப்பதற்கான விஷயங்களை கையில் எடுக்கணும். விமென்ஸ், மகளிர், அவங்களோட முன்னேற்றம், அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர தனித்தன்மையாக ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் ஏற்படுத்துகிற மாதிரியான திட்டங்களை அமைக்கணும். நல்ல கல்வியோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ஸோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு என்னோட. அப்புறம் மலைவாழ் மக்கள், ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மலைவாழ் மனுஷனாக இருந்து தான் ஒரு பாதிப்புல தான் இந்த மாதிரியான சூழலுக்கு போய் முடிய வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்பாட்டுப்படுத்துறதுக்காக அவர்கள் நிலையை போய் பார்த்து அவர்களை சந்தித்து நேரடியாக அவர்களின் தேவையை அறிந்து அதுக்கேற்றது போல் நான் எடுக்கும் முயற்சி எல்லாம் அமையும்.